வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS 18 பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 18 இருக்கக்கூடிய 10 ஹிடன் ஃபீச்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 ஹிடன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுனா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபீச்சராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி 2 ஐக்கான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்பிள் சொல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளால கஸ்டம் ஆப்பையும் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேமராவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பாரில் போயிட்டு ஓப்பன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்துடும். ஸோ அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதில் எந்த ஆப் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஏத்தர் ஆப்பை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு லாக் ஸ்க்ரீனில் இந்த ஆப் வந்துச்சு. இந்த ஜஸ்ட் நம்ம வழக்கம் போல கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் ஆப் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ரெண்டாவது ஹிடன் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொதுவாக ஐஃபோனில் அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அப்படியே ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. வீடியோ அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே கேமரா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோவ் ஆடியோ ப்ளேபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டாவல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போலாம் ஸ்பீக்கரில் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வீடியோவும் எடுக்க முடியும், எந்த வித இன்டரப்ஷனும் இல்லாமல். அண்ட் ஓகே கேஸ், இப்போ மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரிக்குள்ளே, அதாவது செட்டிங்ஸ்க்குள்ளே பேட்டரி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோம்னா சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 80 இருக்கும், 100 இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 85, 90, 95 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்ன கேள்வினா, இப்படி கொடுத்ததுக்கு பண்ணலாம் நம்மளே ஒரு வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும், நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருந்திருக்கும். பட் எனிவே இப்போ நம்ம நாலாவது ஃபீச்சர் பார்த்தோம்னா அகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி ஆப்ஷனுக்குள்ளே தான். ஸோ பேட்டரி செட்டிங்குள்ளே நீங்கள் இன்கேஸில் ஐஃபோனில் ஸ்லோ சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வார்னிங் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோ சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் காட்டும் ஐஃபோனில். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு iOS 18 கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அஞ்சாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேல்குலேட்டர் ஆப்புக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி நம்ம கேல்குலேட்டர் ஆப்பை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம், அதில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக இதில் மாறின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் நீங்கள் போடுறீங்கன்னா ஃபைனலி ஆப்பில் அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் மேலே டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பேக் ஸ்பேஸ் அழுத்தி. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 17 அவைலபிளாக இல்லை. அண்ட் தென் இதில் கொண்டு வந்த இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட்டர் ஆப்பில் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கேல்குலேட்டர் ஆப்புக்குள்ளேயே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸில் நீங்கள் மணி கன்வெர்ட் பண்ணணும், இல்லாட்டி லென்த்து, ஹைட்டு, வித்து, வெயிட்டு எதை வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்புக்குள்ளே இன்பில்ட் சப்போர்ட் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், அதுவும் நோட்ஸ் ஆப்புக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் ஆப்புக்குள்ள இந்த அட்டாச்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். சப்ஸ்கிரைப் டு டெக் ஆப்ஸ் தமிழ். ஸோ இப்போ நான் பேசிட்டு ஜஸ்ட் டன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆக்சுவலாக இது பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வரல. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஏழாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஆப் பார்த்தீங்கன்னா iOS 18 கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் இதில் வந்து ஆக்சுவலாக ஆப்பிள் சொல்லாத ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ கிராப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோ மெயின்டைன் ஆகுது, நம்மளால ஃப்ரீயாக வந்து இந்த ஒரு ஃபோட்டோ கிராப் பண்ண முடியல. பட் இப்போ iOS 18 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பூட்டு சிம்பிள் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஜஸ்ட் இந்த பூட்டு சிம்பிளை கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் எப்படி வேணுமோ கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன் மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ யூசர்ஸுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்டிக். இப்போதைக்கு நம்மளுக்கு ஆப்பிள் மியூசிக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க, ஆக்சசபிலிட்டி அண்ட் கீழே வந்துட்டீங்கன்னா மியூசிக் ஆப்டிக் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மியூசிக் ஆப்டிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஆப்பிள் மியூசிக் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணனால அந்த ஒரு ஆப் மட்டும்தான் காட்டும். பட் ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
அந்த மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஐஃபோனில் வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் தேர்ட் பார்ட்டி ஆப் நிறையா வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 9வது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு iOS 18ல விக்கெட்ஸ் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விக்கெட்ஸ் செட் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட்டில் போயிட்டு கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இதில் எந்த ஆப் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்ஸ் ஆப் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து என்னால் விக்கெட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த சைஸில் ஒரு விக்கெட் வேணும்னா டேரெக்டாக நான் கிளிக் பண்ணி விக்கெட்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் விக்கெட் செட் பண்ணிக்க முடியும் iOS 18ல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி 10வது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சஃபாரி ஆப்புக்குள்ள. ஸோ சஃபாரியில் நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம். படிச்சுட்டு இருக்கும்போது மேலே இந்த புக் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீடர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரீடர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு iOS 17ல அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ரீடரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் கலராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லைட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அதை நான் வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அகைன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 கலர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் தான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ இந்த 10 ஃபீச்சரில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.